Hello all. Kirchoff voltage யூஸ் பண்ணி ரொம்ப பேசிக் லெவலில் தட் இஸ் என்சிஆர்டி லெவலில் தான் இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதோட பேசிக்ஸ் நம்ம நல்லா புரிஞ்சுட்டாலே போதும். அடுத்தடுத்த லெவல் ப்ராப்ளம்ஸ் நாமளே கொஞ்சம் செல்ஃபாக ஒர்க் பண்ணி கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வோல்டேஜ்லானா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி கிர்ச்சாஃப் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டான ஒரு நெட் கரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லா யூஸ் பண்ணுவோம். நிறைய மெத்தடில் இதை சொல்லலாம். பட் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லூப் அசியூம் பண்ணுறது நம்மளோட விருப்பம். ஸோ இது ரெண்டு லூப். இந்த லூப்பு பாசிட்டிவ் டெர்மினலுக்குள்ளே என்ட்ரானா அந்த வேல்யூ நம்ம மைனஸ் எக்ஸ் வோல்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் வோல்ட்னு எடுத்துக்கலாம், மைனஸ் எக்ஸ் வோல்ட்னு போடணும். இதே லூப்பு பாசிட்டிவ் டெர்மினல் விட்டு வெளியில் போனால் தட் லீவ்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னா அதை ப்ளஸ் எக்ஸ் வோல்ட் அப்படின்னு எழுதணும். அந்த பேட்டரியோட மேக்னிடியூடை போட்டு அதை ப்ளஸ் சிம்பிள் எழுதணும். கரண்ட்டும் லூப்பும் ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் ஆனால் அதை ப்ளஸ் ஐஆர் அப்படின்னு எழுதணும். கரண்ட்டும் லூப்பும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் அதை மைனஸ் ஐஆர்னு எழுதணும். இந்த லூப் அசியூம் பண்ணுறது நம்மளோட விருப்பம். எல்லாமே கிளாக் வைஸாக எடுத்துக்கலாம், எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸாக எடுத்துக்கலாம், இல்லை ஒன்று கிளாக் வைஸ் ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வேணால் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஸோ இது வோல்டேஜில். கரண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? ஸோ ஒரு ஜங்ஷனில் மீட் ஆகிற கரண்ட்டும் அந்த ஜங்ஷனை விட்டு வெளியில் போகிற கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கரண்ட்லாம். ஸோ அட் த ஜங்ஷன் சம்மேஷன் உள்ளே என்ட்ரு ஆகிற கரண்ட்டு வெளியில் போகிற கரண்ட்டு இந்த இடத்துல எல்லாமே மீட் பண்ணுற மாதிரி இருந்தால் I1 உள்ளே என்ட்ரு ஆகிற கரண்ட்டை ப்ளஸ் I1 அப்படின்னு எழுதுவோம். ப்ளஸ் I1 வெளியில் போகிற கரண்ட்டை மைனஸ், இது ஒரு மைனஸ் I2 மைனஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அட் த ஜங்ஷன் சமேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதலாம்? I1 இஸ் ஈக்குவல் டு I2 I3 ரைட் சைடில் போணுச்சுன்னா I2 ப்ளஸ் I3. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் எனக்கு தெரிஞ்சு யாரும் அவ்வளோவா தப்பு பண்ண மாட்டாங்க. பட் கேவிஎல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம் ஈஸியாக. ஃபைன். இது 2016 சிபிஎஸ்சியோட போர்டு கொஸ்டின் தான். ஸோ லூப் அசியூம் பண்ணுறது என்னோட விஷயத்தில். ஸோ நான் லூப்பை என்னோட கன்வீனியன்ட்டுக்காக கிளாக் வைஸில் அசியூம் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இந்த லூப்புக்குள்ளே எத்தனை பேட்டரி இருக்குன்னு பாருங்கள், தட் எத்தனை செல் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு செல் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு அந்த வேல்யூ வந்துடணும். எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரைட் சைடில் அந்த 2 பேராமீட்டர் வந்துடணும். ஸோ இதில் ஒரே ஒரு செல் தான் இருக்குது. அதுவும் அந்த லூப்பு பாசிட்டிவ் டெர்மினல் உள்ளே போகுது. அப்போ பாசிட்டிவ் டெர்மினல் உள்ளே போனால் அதை மைனஸில் போடணும். அவ்வளோதான். ரைட் சைடு போய்டும். இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு. ஸோ இதில் நம்ம கரண்ட் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கரண்ட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இதில் இருக்கிறது ஐன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவாய்ட் மோர் வேரியபிள்ஸ். நான் இங்கே 2 வேரியபிள்ஸில் தான் சம் ஒர்க் பண்ண போகிறேன். இது நெட் கரண்ட். இந்த ஜங்ஷனில் வந்து கரண்ட் ஸ்ப்ளிட் ஆக போகுது. ஸோ நான் இது I1ன்னு எடுத்துக்கிறேன். ஐயில் இது I1னா பேலன்ஸ் இருக்கு என்னது? I மைனஸ் I1. அதே கரண்ட் தான் இங்கேயும் வரும். I மைனஸ் I1 பக்கா. ஸோ இந்த இடத்துலையும் I மைனஸ் I1. இந்த ஜங்ஷனில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. யாரும் I1 மீட் ஆக போது, I மைனஸ் I1 மீட் ஆக போகுது அட் திஸ் ஜங்ஷன். அப்போ மைனஸ் I1 ப்ளஸ் I1 கேன்சல் ஆகி மறுபடியும் இந்த I வந்துடும். ஸோ சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு பேட்டரியை விட்டு என்ன கரண்ட் வெளியில் போகுதோ அதே கரண்ட் தான் பேட்டரி உள்ளே வரும். இப்போ இந்த பேட்டரியை விட்டு வெளியில் போகிற 9 வோல்ட் பேட்டரியை விட்டு வெளியில் போகிறது ஐன்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உள்ளே என்ட்ரு ஆகிறது I தான். அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ளம் கரெக்டாக போடுறதுக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்ப 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 முக்கியம். இப்போது நான் லூப் அசியூம் பண்ணி பேட்டரி முடிச்சாச்சு. 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அந்த வேல்யூவை தான் இப்போ நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ இதான் லூப் டைரக்ஷன். நீங்கள் இப்படி முழுசாக ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். 360 டிகிரிக்கும் பேப்பரில் பெண்ணு படாமல் இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். லூப் இந்த டைரக்ஷன், கரண்ட் இந்த டைரக்ஷன். அப்போ இது ஆப்போசிட்டில் மைனஸ் போடணும். பிராக்கெட் ரொம்ப முக்கியம். மைனஸ் ஆஃப் I மைனஸ் I1 யாரை கிராஸ் பண்ணுறாங்க? 3 ஓம் கிராஸ் பண்ணுறாங்க. கிளியர். இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த பேராமீட்டர் வரணும். அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்க, சேம் டைரக்ஷனில் வராங்க. லூப்பும் கரண்ட்டும் சேம் டைரக்ஷன். அப்போ ப்ளஸ் I1 ஆஃப் 1. கிளியர். I1ங்கிற கரண்ட்டு 1 ஓம் கிராஸ் பண்ணுறாங்க. ஈஸி. அடுத்தது செகண்ட் லூப்புக்கு போவோம். ஸோ இந்த லூப்புக்கு நேம் எழுதிடுவோமா? நம்ம ஒரு நேம் வச்சுக்கலாம். எல்லா டைமும் இப்படி நேம் எழுதி தான் சம் சால்வ் பண்ணணும்ல. டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். EF. ஸோ இந்த லூப் என்ன? A B C F A. ஸோ ஏல ஸ்டார்ட் பண்ணி ஏல முடியணும். அதுதான் லூப். கரெக்டா? செகண்ட் லூப் எடுப்போம். C D E F C. செகண்ட் லூப் ஒர்க் பண்ணலாம். இதுலேயும் பாருங்க, லூப் வந்துட்டு 9 வோல்ட் உள்ள 9 வோல்ட் பாசிட்டிவ் டெர்மினல் உள்ள டிராவல் ஆகுது. அப்போ நான் அதை என்ன எழுதணும்? மைனஸ் 9 வோல்ட்னு எழுதணும்.
லூப்குள்ளே பாருங்கள், பாக்ஸ்குள்ளே ஒரே ஒரு செல்லு தான் இருக்குது, அதனால இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ஒரு செல் பேராமீட்டர் முடிச்சிட்டேன். இந்த லூப்பில் 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ ரைட் சைடில் நான் 3 பேராமீட்டர்ஸ் எழுதி ஆகணும். ஸோ இதில் பாருங்கள், லூப் இந்த டைரக்ஷனில் போகுது, கரண்ட் இந்த டைரக்ஷனில் போகுது, அப்போ மைனஸ் ஆஃப் I3 பக்கா. இப்படியே ட்ராவல் பண்ணுறேன், லூப் மேலே போயிட்டுருக்கு, கரண்ட் கீழே வந்துட்டுருக்கு, அப்போ அதுவும் மைனஸ் தான். I1 மைனஸ் I1 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1. கிளியர்? இப்படியே செக் பண்ணி பார்க்குறேன், இதுவும் கரண்ட் இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, என்னோட லூப் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது, அப்போ அதுவும் மைனஸ் I2. ஸோ மைனஸ் 3i மைனஸ் 2i எவ்வளவு? மைனஸ் 5i. பேலன்ஸ் இருக்கிறது I1. கரெக்டா? கிளியர்? எஸ், I1 I2 எதுவும் தப்பு இல்லையே, பக்கா, ஃபைன். ஸோ இது முடிஞ்சு, இந்த ஈக்குவேஷன் முடிச்சாச்சு சிம்பிளா. இது அப்படியே 2ன்னு வச்சுக்கலாம். இங்கே வேரியபிள்ஸ் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணி எழுதலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மைனஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். ஸோ 2 ஸ்டெப் எழுதிக்கலாம். மைனஸ் அப்படியே இருக்கட்டும், 3ஐ மல்டிப்ளை பண்ணுங்க, 3i மைனஸ் 3(1). ஸோ இதை ஒரே ஸ்டெப்பில் எழுதலாம், பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண இது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எழுதிக்கிட்டா பெட்டர். ப்ளஸ் I1 ஆஃப் 1. ஸோ இப்போ மைனஸ் ஓப்பன் பண்ணுங்க, மைனஸ் 3i மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3i1 ப்ளஸ் I1 ஆஃப் 1. கிளியர்? மைனஸ் 3i ப்ளஸ் 4i1. ஈக்குவேஷன் நம்பர் லெஃப்ட் சைடு யார் இருக்காங்க? இங்கே இருக்க 6 வோல்ட் அங்கே வந்துடணும்ல, கரெக்டா? ஸோ என்ன 6 வோல்ட்? மைனஸ் 6 வோல்ட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஐ ஹவ் 2 ஈக்குவேஷன்ஸ். ஹவு மெனி வேரியபிள்ஸ் ஐ எம் ஹேவிங்? 2 வேரியபிள்ஸ். 2 வேரியபிள்ஸ்னா 2 ஈக்குவேஷன்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ இதை ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இப்போ மைனஸ் 6 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3i plus 4i1, then minus 9 volt is equal to minus 5i minus i1. So equation number 1, equation number 2. Clear? So இந்த ஈக்குவேஷனை நம்ம கேன்சல் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகும், இதுவும் ப்ளஸ் ஆகும், இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ 3i 5i கேன்சல் பண்ணணும்னா மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். வெரி ஈஸினோ. ஸோ இது எழுதலாம். மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 30 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 15i minus 20i1. This is very important. Minus 20i1. 4 5s are 20, 20i1. கீழே உள்ளதை as it is அப்படியே எழுத முடியாது, இல்லை எனக்கு கேன்சல் பண்ணலாம். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. minus 27 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு minus 15i minus 3i1. That's all. Easy, very easy. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் எழுதல, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அதிகமாக எழுதுன ஸ்டெப்ஸ், இல்லாட்டி ஒரு 7 ஸ்டெப்ஸில் சம் முடிச்சிடலாம். ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணலாம், ஏன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் அப்படியே கேன்சல் ஆகிடும். 30 minus 27, 3 volt is equal to minus 20 minus minus 23 I1. So the value of I1, சம்ல I1 தான் கேட்டிருக்காங்க. current across 1 ohm, அதனால தான் நான் இது I1 வேரியபிளாக எடுத்துக்கிட்டேன். So I1 is equal to minus 3/23. That's all. So இந்த மைனஸ் எதை சார் மீன் பண்ணுது? எனக்கு கரண்ட் வேல்யூ நெகட்டிவ்ல வந்திருக்கு, அது எதை மீன் பண்ணுதுன்னா, என்னோட அசம்ஷன் என்ன, நான் Pங்கிற டெர்மினல்ல இருந்து Qங்கிற டெர்மினலுக்கு I1 வர மாதிரி நான் அசியூம் பண்ணிருக்கேன். அது என்னோட அசம்ஷன், நான் அசியூம் பண்ணது. பட் இங்க எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஆன்சர் மைனஸ்ல கிடைச்சிருச்சு. மைனஸ்ல கிடைச்சா என்ன அர்த்தம்? என்னோட அசம்ஷன் தப்பு. கரண்ட் Pல இருந்து Q போகல. ஆக்சுவலா கரண்டோட மேக்னிடியூட் கரெக்ட், ஆனா எஸ் இங்க கரண்ட் டிராவல் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா P to Q டிராவல் ஆகல, கரண்டோட மேக்னிடியூட் சேம், பட் Q to P தான் டிராவல் ஆகுறாங்க. ஸோ ஆக்சுவல் கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவல் கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா I1 மேலே போயிட்டு இருக்கு. ஸோ Q to P மேக்னிடியூட்ல எந்த சேஞ்சும் இல்லை, அது 3/23 தான். கிளியர்? ஃபைன்? எஸ், தட்ஸ் ஆல். ஸோ பேசிக்ஸ் இந்த லா நம்ம ஒர்க் பண்ண மாதிரி இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கிறோம், லெஃப்ட் சைடு எத்தனை செல் இருக்கோ அதை முடிச்சிடறோம், ரைட் சைடு எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அப்படி போட்டோம்னா நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை பயங்கரமாக அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல், கீப் ஆன் வாட்சிங்.